இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் தேர்தல் பிரச்சாரத்தில் சில முக்கிய செய்திகளை பற்றி பேசாத திருமாவளவன், தமிழ்நாட்டின் தேர்தல் பிரச்சாரத்தில் நாடக காதலை பற்றியும் ஆணவ கொலையை பற்றியும் பேசாத கலைஞரின் அருந்தவ புதல்வி கனிமொழியும் இப்பொழுது திருவாய் மலர்ந்திருக்கிறார்கள். தேர்தல் ஓட்டுப்பதிவு நடந்து முடிந்ததற்கு பிறகு அதிலும் திருமாவளவனை சொல்ல வேண்டியதே இல்லை. தமிழ்நாட்டிலே கர்நாடகாவுக்கு எதிராக பேசினார்கள். தமிழ்நாட்டிலே காவிரி நதிநீர் பங்கீடு பிரச்சனையில் திமுகவுக்கு ஆதரவாக ஜால்ரா அடித்திருந்தாலும் கூட ஏதோ ஒரு சில நேரங்களில் தமிழ்நாட்டிற்கு கர்நாடகா காவிரி நீரை திறந்துவிட வேண்டும் என்று ஒப்புக்காவது பேசியிருக்கிறார் திருமாவளவன். ஆனால் கர்நாடகாவிற்கு போய் அப்படியே அந்தர்பல்டி அடித்திருக்கிறார். கர்நாடகாவில் காவிரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சனையில் கர்நாடகாவிற்கு கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்க வேண்டும் என்று கர்நாடகாவிலே காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக பேச போன திருமாவளவன் அங்கே தமிழினத்திற்கு துரோகமாக பேசியிருக்கிறார், தமிழினத்திற்கு எதிராக பேசியிருக்கிறார். கர்நாடகாவிலே போய் தமிழினத்திற்கு எதிராக பேசுவது, தமிழ்நாட்டிலே வந்து நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுகின்ற பொழுது கர்நாடகாவிலே பேசியதை தமிழ்நாட்டிலே பேசவில்லை. இப்பொழுது கர்நாடகாவிலே பேசியதை திருமாவளவன் தமிழ்நாட்டிலே சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற பொழுது பேசியிருக்க வேண்டும். கர்நாடக மக்களுக்கான காவிரி நதிநீர் பங்கீட்டு உரிமையை காப்பாற்றுவோம், அதே நேரத்தில் தமிழர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுப்போம் என்று திருமாவளவன் பேசியிருந்தால் திருமாவளவன் ஒரு அரசியல் நேர்மையாளர் என்று ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் தமிழ்நாட்டிலே கொக்கரிப்பது, கர்நாடகாவிலே போய் அந்தர்பல்டி அடிப்பது, கர்நாடகாவிலே போய் தமிழர்களை காட்டி கொடுப்பது, இதில் எந்த விதத்திலும் சளைக்காமல் திமுகவிற்கு நிகராக திமுகவை போல துரோகம் செய்கின்ற வகையில் திருமாவளவன் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அடுத்து அவருடைய தொண்டர்கள், அவருக்கு கீழே இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகி வன்னியரசு கடலூர் மாவட்டத்தில் அம்பேத்கர் சிலையின் மீது ஒரு 4 பேர் பெட்ரோல் கொண்டு வீசிய பிரச்சனையில் அந்த பெட்ரோல் கொண்டு வீசியவர்கள் பாமக டிஷர்ட் போட்டு கொண்டு வந்து பெட்ரோல் கொண்டே வீசினார்கள் என்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக, வன்னியர் சமூகத்திற்கு எதிராக இங்கே ஒரு ஜாதி கலவரத்தை தூண்டிவிட்டு அதிலே குளிர்காயலாம் என்று வன்னியரசு போன்ற திருமாவளவனுடைய தும்பிகள், திருமாவளவனுடைய தம்பிகள், இந்த குட்டி சிறுத்தைகள் இப்படி ஒரு மோசமான நிலையை தமிழ்நாட்டிலே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டை சீரழிப்பதில் முரண்மையாக இருக்கிறது. திராவிட கட்சிகளை காப்பாற்றுவதற்கு, திராவிட கட்சிகளுக்கு சொம்பு தூக்குவதில் இவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று சொல்லத்தக்க வகையில் இவருடைய செயல்பாடு மிகவும் மோசமாக, கேவலமாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். அதற்கு அடுத்து கலைஞரின் அருந்தவ புதல்வி சென்னையிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை பற்றி பேசுகின்ற பொழுது ஆணவ கொலையை பற்றி பேசியிருக்கிறார். காதல் இயற்கையானது, அது யாருக்கு வேண்டுமானாலும் வரும், அதை எதிர்க்க கூடாது என்றெல்லாம் பொறுப்பில்லாமல் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு மீண்டும் நாங்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று கருத்து கணிப்புகளை எல்லாம் இவர்களையே திணித்துக் கொண்டிருப்பவர் இவர் பேசுகிறார். காதல் என்றால் என்ன? காதலை பற்றி யார் வகுப்பெடுப்பது? கனிமொழியா? கனிமொழிக்கும் காதலுக்கும் என்ன சம்பந்தம்? அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதற்குள் நாம் செல்ல விரும்பவில்லை. ஆனால் எது நாடக காதல், எது நல்ல காதல், எது கள்ளக்காதல்? காதலிலேயே இத்தனை வகை இருக்கிறது. எந்த காதலில் ஆணவ கொலை நடக்கிறது? பெற்றோருடைய நிலை என்ன? பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் இன்றைக்கு எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கல்லூரி மாணவ மாணவிகள், இளம் பெண்களை எப்படி ஊடகங்கள் சீரழிக்கிறது, இந்த ஊடகங்கள் எப்படி இளம் பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு தவறான வழிகாட்டுகிறது என்பதை பற்றி, இந்த சினிமாவை பற்றி, தொலைக்காட்சி தொடர்களை பற்றி இன்றைக்கு எடுக்கின்ற ஊடகங்கள் எப்படி எதிர்கால தமிழ் சமூகத்தை சீரழிக்கிறது என்பதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு கனிமொழி போன்றவர்களுக்கு நான் இயலாது. கனிமொழி போன்றவர்களுக்கு பேசுவதற்கு அப்பொழுதெல்லாம் மௌனமாகி விடுவார்கள். அதை பற்றி பேசுவதென்றால் இவர்கள் ஒன்றுமே தெரியாதை போல் நடித்து விட்டு செல்வார்கள். நடிக்கும் கலையில் கைதேர்ந்தவர்கள். ஆனால் காதலில் ஆணவ கொலை நடக்கிறது. எந்த பெண் வேண்டுமானாலும், எந்த ஆணை வேண்டுமானாலும் காதலிக்கலாமா? காதலிப்பதற்கு செக்ஸ் உணர்ச்சி மட்டும்தான் தேவையா?
செக்ஸ் உணர்வுகளும் செக்ஸ் ஹார்மோன்களும் சுரந்தால் உடனே காதல் செய்து கொள்ளலாம், திருமணம் செய்து கொள்ளலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாமா? இதுதான் நாகரிக மனிதனுக்கு படைக்கப்பட்ட ஒழுக்கமா? இதுதான் சமூக கட்டமைப்பா? இதுதான் ஒழுக்கமா என்றெல்லாம் பேசுவதற்கு கனிமொழி போன்றவர்கள் தயாராக இல்லை. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு சமூகத்தை சீரழிக்கின்ற நாடக காதலையும் கள்ளக்காதலையும் கூட இவர்கள் ஒருவேளை ஊக்குவித்தாலும் ஊக்குவிப்பார்கள். அந்த அளவுக்கு இன்னும் சில நாட்களில் பேசுவார்கள். ஏனென்றால் அதையும் சுபவீர பாண்டியன் திருமணம் கடந்த உறவு என்று பேசி அதையும் நியாயப்படுத்தினார்கள். இதுதான் திராவிடம், இதுதான் திராவிட மாடல். இன்னொரு பக்கம் திருமாவளவன் காவிரி நதிநீர் பிரச்சனையில் கர்நாடகாவுக்கு ஆதரவாக அங்கே போய் பிரச்சாரம் செய்திருக்கிறார். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு, அது ஒரு இந்திய அளவிலான பிரச்சனை, தமிழ்நாடு கர்நாடகா 2 மாநிலத்துக்கு மட்டும் உண்டான பிரச்சனை அல்ல, இவர் உடனே அதை இந்திய அளவிலான பிரச்சனை என்று பிரச்சனையை திசை திருப்புகிறார். காவிரி நதிநீர் பங்கீடு சம்பந்தமான பிரச்சனை கர்நாடகா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இந்த 3 மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனை. இதை தேசிய பிரச்சனையாக திசை திருப்புகிறார். இவர்களுக்கு இருக்கின்ற பொறுப்பை தட்டி கழித்து மத்திய அரசின் மீது மட்டும் பழி போட்டு தப்பித்துக் கொள்வதற்கு இப்பொழுதே இவர்கள் சித்து வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுதே இவர்கள் அயோக்கியத்தனத்தை துவக்கி விட்டார்கள். இப்பொழுதே இவர்கள் காவிரி நதிநீர் பிரச்சனையில், காவிரி நதிநீர் பங்கீட்டில், காவிரி நதியில் நமக்கு உண்டான பங்கீட்டை பெற்று தருவதற்கு பதிலாக, அதை நமக்கு வாங்கி தருவதற்கு பதிலாக அதில் இருக்கின்ற பொறுப்பை தட்டி கழித்துவிட்டு இவர்கள் மட்டும் தப்பித்து போய் தமிழகத்திலே தொடர்ந்து ஆட்சி நடத்தி இவர்கள் மட்டுமே தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், வசதியாக வாழ வேண்டும், சொர்க்கபுரியிலே இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார்கள். ஆகவேதான் காவிரி நதிநீர் பிரச்சனையில் காவிரி நடுவர் மன்றம் வழங்கிய தீர்ப்பான 205 TMC தண்ணீரை கர்நாடகா தர வேண்டும் என்று சொல்வதற்கு பதிலாக அது ஒரு தேசிய பிரச்சனை என்று மழுப்பலாக பதில் சொல்லி தப்பித்துக் கொள்ள பார்க்கிறார் கனிமொழி. அவர் தப்பித்துக் கொள்வதன் மூலம் இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசுக்கு இருக்கின்ற பொறுப்பையும் தட்டி கழிக்கிறார்கள். இவர்களெல்லாம் தமிழகத்தை பீடித்திருக்கின்ற சாபங்கள். கனிமொழியும் திருமாவளவனும் தமிழகத்திலே இருக்கவே தகுதியற்றவர்கள், தமிழினத்திற்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்கின்றவர்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.